சமூகம் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று அதிகரித்து வருகின்ற உடற்பருமன் பற்றி வைத்திய நிபுணருடன் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்நிகழ்வினை யாழ் நீரிழிவு கழகத்தினர் ஒழுங்கு செய்துள்ளனர். அதிகரித்து வரும் உடற்பருமனை வெற்றி கொள்வோம் என்ற துணைப்பொருளில் டாக்டர் ஜே துளசிகா நீரிழிவு மற்றும் அகஞ்சுரக்கம் தொகுதியில் சிறப்பு வைத்திய நிபுணர் எம்முடன் கலந்துரையாட வந்துள்ளார். அவருக்கு எமது நன்றிகள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்று உலகளாவிய ரீதியில் பெரிய ஒரு சவாலாக உள்ளது. 1990ஆம் ஆண்டை விட இப்போது 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த முதலாவதாக நாங்கள் உடற்பருமன் அதிகரிப்பு, அதாவது ஒபேசிட்டி என்ன என்று சற்று மக்களுக்கு விளக்க முடியுமா? உடற்பருமன் அதிகரிப்பு என்பது, அதாவது நாங்கள் ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய உயரத்திற்கேற்ற நிறை ஒன்று உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒன்று கொடுப்போம். அதாவது சாதாரணமாக சொன்னால் ஒரு அடல்ட்டுக்கு, ஒரு வயது வந்த ஒருவருக்கு 18 இருந்து 23, எங்களுடைய ஏசியா கண்டத்தில் உள்ளவர்களுக்கு 18 இருந்து 23 என்கின்ற உடற்திணிவு சுட்டி என்பதுதான் சாதாரணமான ஒரு நிறை இருக்க வேண்டிய விஷயம், அதாவது உயரத்திற்குரிய நிறை. இந்த உடற்பருமன் அதிகரிப்பு என்பது எப்போது நாங்கள் அந்த இருக்க வேண்டிய நிறை உடற்திணிவு சுட்டியை தாண்டுகின்றோமோ அதற்கு பிறகு வருகின்ற அனைத்துமே குறிப்பிடப்படுகிறது உடற்பருமன் அதிகரிப்பு, ஒபிசிட்டி. இதுல என்ன உண்மையா நடக்கின்ற விஷயம் என்று பார்த்தால், எங்களுடைய உடலில் சாதாரணமாக எங்களுடைய உடலில் ஒரு 60% நீரிலாலே ஆக்கப்பட்டுள்ளது. உடல் நிறையில 60% நீர். மிச்சம் உள்ள நிறையில தசைக்கலங்கள் இருக்கும், நரம்பு, எண்பு தொகுதி எல்லாமாக அதோடு சேர்த்து இந்த கொழுப்பு சத்திற்கான கொழுப்பு இழையம் என்பது இருக்கு. அப்ப சாதாரணமாக உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது ஒரு வயது வந்த ஒருவருக்கு அதற்கு பிறகு வளர்ச்சி தசையால வளர்ச்சியோ எலும்பினால வளர்ச்சியோ இல்லை. இப்போ அந்த கொழுப்பு இழையத்திற்கான வளர்ச்சி மட்டும் அதிகமாக போய்கொண்டிருக்கும் போது அவருக்குரிய நிறை அதிகரிக்கும். இது ஒரு நாங்க இத சொல்லும் போது மெட்டபாலிக் டிசீசஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஒபிசிட்டி என்றது பழைய காலங்களில ஒரு சாதாரணமான ஒரு விடயமா பார்க்கப்பட்டது. இவர் உடம்பு கூடினால், இல்லை இவர் ஒரு நார்மல் வெயிட் இல்ல, கூடின ஒரு வெயிட்டான ஒரு ஆள், அவ்வளவு எங்களோட அதற்கான அறிவு நிறுத்தப்பட்ட மாதிரி. ஆனா இப்ப இது ஒரு நோய் என்று கண்டறியப்பட்டிருக்குது. ஒபிசிட்டி என்பது சாதாரணமாக நாங்கள் நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால், இது மாதிரி இதுவும் ஒரு நோய், ஒரு வகையான நோய். அப்ப எங்களுடைய நார்மலாக நடக்க வேண்டிய எங்களுடைய உடற்தொழிற்பாடுகள் அனைத்திலும் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அப்ப காலம் போக 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 அவர்களுடைய நிறை அதிகரிக்கும். உயரத்திற்கான உடற்திணிவு சுட்டியை பார்த்தால் அதிகரித்து கொண்டு போகும். ஒரு கட்டத்திற்கு பிறகு இது ஒரு நோய் நிலைமையாக மாறுகிறது உடம்பிலே. அப்ப ஒபிசிட்டி என்றது தனிய ஒரு நோய் நிலைமை மட்டுமல்ல, அது வந்தால் அதோடு சேர்ந்து நிறைய நோய்கள் ஒன்றாக வரப்போகிறது. அத குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிசீசஸ், ஒரு குரானிக்கான, அதாவது நீண்ட காலத்திற்கான ஒரு குரூப் ஆஃப் மெட்டபாலிக், அதாவது எங்களோட உடம்புல நடக்கிற தொழிற்பாடுகளில் ஏற்படுகின்ற ஒரு நோய் நிலைமையாக வருது. அப்ப நான் சொன்னது போல ஒபிசிட்டி தனி நிலைமை, நோய் நிலைமை அல்ல. அதோடு சேர்ந்து ஒபிசிட்டி வந்தா நீரிழிவு நோய் வரும், காலம் போகேக உயர்குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால் வருத்தம், அவ்வாறாகவே காலம் போகேக இருதயம் சம்பந்தமான ஹார்ட் அட்டாக்கோ இருதய நோய்கள் வரப்பா இருக்கும், பாரிசவாத நோய்கள் வரப்பா இருக்கும். அப்ப நிறைய வகையான நோய்கள், மூச்சு திணறலுக்கான சந்தர்ப்பங்கள், அவ்வாறான நோய்கள், பல வகையான நோய்கள் இதனோடு சேர்ந்துதான் வருகிறது. இது ஒரு நோய் நிலைமை. இவ்வாறு நீங்கள் இப்ப கூறினீர்கள், பிஎம்ஐ நார்மல் ரேஞ்சிலுமாக்க அதிகரிப்பது தான் ஒபேசிட்டி என்று சொல்லுறீர்கள். அதோடு இதால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதாவது நோய் நிலைமையான டயபெட்டிக் ஏற்படுகின்றது, ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுகின்றது, ஹார்ட் டிசீஸ் ஏற்படுகின்றது. அதை விட முக்கியமானது, இப்ப சமூகத்தில் இவர்கள் ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். இப்போ உதாரணமாக பஸ்ல போய்க்கக்கூடி ஒரு ஒபேசிட்டியான ஒருவர் வந்திருந்தா மெட்டாகுலரி பார்க்கணும், எனவே சீட் பிரச்சனை. ஆகவே அவர்களுக்கு அந்த ஒபேசிட்டின்னு டிப்ரெஷன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் ஒபிசிட்டி அந்த நோய் என்றதோட பிரஷர், கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸோட நிப்பாட்டக்கூடாது.
அதுல உள்ள மிக பாரதூரமான ஒரு பிரச்சனை இந்த டிப்ரெஷன் என்ற விஷயம் மிக குறைவாக ஐடென்டிஃபை பண்ணப்படுற ஒரு விஷயமும் கூட. மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுன்றது ஆரம்ப கட்டங்கள்லயே தொடங்கிவிடும். ஆனா காலம் போக 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 வேற நிறைய அதிகரிப்புக்கு மன உளைச்சல் ஒரு காரணமாகும். மன உளைச்சலால் நிறைய அதிகரிக்க மன உளைச்சல் வரும். அது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து 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 போய்கொண்டிருக்கும். மன உளைச்சல்ன்றது வேறுபட்ட பல காரணிகளால வரும். நீங்கள் சொன்னது போல ஒரு காரணம் சமூகத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பார்வை, மிகவும் ஒரு இழிவான ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. ஒபிசிட்டியான ஆக்களை பார்த்தோம்னா ஒரு மதிக்காத தன்மைகள் இருக்கிறது, புலியிங் செய்யற ஒரு தன்மை பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலும் இருக்கிறது. மிக பெரிய இடங்கள்ல இருக்கிற ஒரு வேலை செய்யற தரங்கள்ல கூட அவ்வாறான புலியிங் இருக்கிறது. அது ஒரு நிலைமை. அதனால அவர்களுக்கு மன உளைச்சல் வரும். வெளியில போவதற்கு பயப்படுவார்கள், போனால் எப்படி எங்களை பார்ப்பார்கள். நீங்க சொன்னது பஸ் ஒரு சின்ன உதாரணம், நல்ல ஒரு உதாரணம். வெளிநாடுகள்ல இவைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக பல இடங்கள்ல அவைகளுக்குரிய இருக்கைகள் கூடி இருக்கு. எங்கட நாட்டுல எந்த அப்படியான எதுவுமே இன்னும் முயற்சி கூட செயல்படுத்தப்படவில்லை. அப்ப அது ஒரு மன உளைச்சல். அதை தவிர அவைகளுக்கு பேத்தாலஜிக்கலா இப்ப நாங்க சொல்லுவோமே ப்ரெஷர் வருது, டயபிட்டிஸ் என்ற நோய் வருது, அதுகள் எங்களுக்கு உடம்புக்குள்ள நடக்கிற தொழிற்பாட்டுல ஏற்படுற மாற்றம். அதே தொழிற்பாட்டு மாற்றமும் இந்த ஒபிசிட்டியால ஹோமோன் நிலைகள்ல மாறுபாடு வரும். அதனால் டிப்ரெஷன் வரும் ஆக்களுக்கு. டிப்ரெஷன் ஏறக்குறைய பெரும்பாலானோர் அனைவருக்கும் வாருது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அந்த ஒபிசிட்டியால பாதிக்கப்படுற ஆக்களுக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு வரும். அதற்கும் நிறைய காரணங்கள், இது ஒவ்வொரு காரணம். அதை விட மூச்சு திணறல் என்ற பிரச்சனை வரும். அப்ப அவைக்கு எப்படியும் மூச்சு திணறல் வரைய அவைக்குரிய ஆக்சிஜன் உட்பாடு குறையுது, பற்றாக்குறை ஒன்று ஏற்படுகிறது. மூளைக்கு போற ஆக்சிஜன் குறையக்க காலம் போக அவைக்கு அது டிப்ரெஷனா மாறும். நிறைய விஷயங்களால டிப்ரெஷன்ன்றது ஒரு பிரச்சனையாக வருகிறது. நன்றாக கூறினீர்கள். இந்த ஒபேசிட்டி ஏற்படுவதற்கான காரணங்கள் வேறு என்ன கூறக்கூடியதாக இருக்கின்றது? ஒபிசிட்டி ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கிற. சில காரணங்கள் மாற்றப்படக்கூடியவை, அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காரணங்கள். சிலது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுல இப்ப முக்கியமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஜெனட்டிக் ஒபிசிட்டி என்ற ஒன்று இருக்கிறது. பரம்பரையாக அந்த பரம்பரை அணுக்கள்லயே கடத்தப்படும். இப்ப அம்மா அப்பா இருவரும் உடற்பருமன் அதிகரித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் உடற்பருமன் அதிகரித்தவர்களாக வருவார்கள். அது பரம்பரையிலே அந்த மாறுபாடு, அதாவது அம்மாட ஜீன்ஸ்ல அப்பாட ஜீன்ஸ்ல அந்த மாறுபாடு வந்துடும். ஜெனட்டிக்கா அது அப்படியே பிள்ளைக்கு போய் சேரும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்ப பிள்ளை எவ்வளவுதான் ஹெல்தியான உணவு முறை இருந்தாலும் எக்ஸசைஸ் செய்தாலும் சில வேளை அந்த பிள்ளை ஒரு ஒபீஸான பிள்ளையாவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிறந்த காலத்தில இருந்தே ஒபீஸா போகலாம். அதுக்கு நாங்க சொல்றது ஜெனட்டிக் ஒபிசிட்டி. இது எவ்வாறு நடக்குதுன்னு சொன்னா சில வேளை அந்த பிள்ளைக்கு ஒரு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஒபீஸான ஆக்களா இருந்திருக்க மாட்டேன். இடையில வார மாறுபாடுகள் மரபணுக்களை மாற்றும். அப்ப நடுவுல மரபணு மாறேக அந்த மரபணு பிறகு கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப அது ஒரு காரணம் எங்கட கையிலே இல்லை, நாங்கள் ஒன்றும் மாற்றிக்கொள்ள இயலாத விஷயம். அடுத்தது அவ்வாறு ஒவ்வொரு இனங்களுக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கின்றது. சில இனங்கள்ல அந்த வெயிட் தான் அவைக்கு நோமலானது ஒரு வெயிட்டா இருக்கும், ரேஸ் என்று சொல்லுவோம். அவ்வாறு சில விடயங்கள் எங்களால மாற்ற முடியாது. ஆனா பெரும்பாலான காரணிகள் எங்கட கட்டுப்பாட்டுக்கே இருக்கிறது. முதலாவது எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்தது எங்கட உடற்பயிற்சிகள், நாங்கள் எவ்வளவு தூரம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறோம், இல்ல கூடுதலா ஒரு செடண்டரி லைஃப்னு சொல்லுவோம், ஒரே அந்த மேசையில் அமர்ந்திருந்து செய்யப்படுகிற உணவு பழக்க வழக்கங்கள்னு கூறினீர்கள். அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? ஓகே, உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லும் போது எங்களுடைய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இதை அவர்களுக்கு எடுக்கக்கூடியதா அவைலபிலிட்டியா இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கூறினீர்கள் நன்றாக. நல்ல எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கலப்பு உணவு என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரெடிஷனல் உணவை உட்கொண்டால் ட்ரெடிஷனல் உணவிலே நாங்கள் எல்லாவற்றையும் கலந்தெடுக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது எங்களுக்கு. அந்த காலங்கள்ல பேலன்ஸ் டயட். இப்ப நாங்கள் அதையே மருத்துவ ரீதியில பிளேட் மாடல் சொல்றோம். ஒரு பிளேட் உணவு பிளேட் என்று சொல்லுவோம் அந்த உணவு முறைக்கு. அதாவது ஒவ்வொரு உணவிலையும் இவ்வளவு தூரம் தான், இவ்வளவு அளவில தான் கார்போஹைட்ரேட் மாப்பொருள் சத்து இருக்க வேணும். நார்மலா ஒரு பிளேட் காவாசி தான் நாங்கள் சொல்றது மாப்பொருள் சத்து இருந்தா சரியண்டு. காவாசிக்கு புரத சத்து சேர்க்க வேணும் உணவுல. அதை விட அரைவாசிக்கு பிளேட்ல கட்டாயம் இருக்க வேண்டியது மரக்கறிகளும் கீரை வகைகளும், அதாவது பச்சை மரக்கறிகளும் கீரை வகைகளும். இதைத்தான் நாங்க நார்மலி சொல்லுவோம். எங்களோட உணவு பழக்கங்கள் எங்களுக்குரிய
கலப்பு உணவு முறையுண்டு. இது 3 நேர சாப்பாட்டிற்கும் சேர்க்கப்பட வேண்டும். அப்ப பழைய காலங்கள்ல எங்களோட ட்ரெடிஷனல் உணவு பழக்க வழக்கங்கள்ல பெரும்பாலும் இவ்வாறான ஒரு முறை வந்திருந்தது. இருப்பினும் இப்ப நான் தமிழ் ஆக்களுக்குள்ள சொல்லேக்க எங்களோட நோர்த்லயோ ஈஸ்ட்லயோ இருக்கிற ஒரு உணவு பழக்க வழக்கம் காலை உணவும் இரவு உணவும் பொதுவா நடுவுல நாங்க லஞ்ச் டைம் சோறு கறியலோட எடுப்போம். காலை உணவும் இரவு உணவும் பெரும்பாலும் மாச்சத்து மாத்திரம், புட்டோ இடியப்பமோ பானோ ரொட்டியோ பெரும்பாலும் மாச்சத்து மாத்திரம். அதுல மரக்கறின்றது நாங்க பெரும்பாலும் எடுக்கிற இல்ல. புரதச்சத்தும் சேர்க்கிறது சரியான குறைவு. கூடுதலாக ஒரு இடியப்பம்ண்டா சொதியோ சம்பலோ அந்த மாதிரி, இல்ல பானுண்டா பானோட ஏதாவது ஒரு சம்பலோட சாப்பிடுற மாதிரி, இல்லாட்டி பாரு அப்படி அந்த எங்கட புரதத்திற்கான உட்கொள்ற முறையும் இல்ல, மரக்கறிகள் சேர்க்கிறதும் இல்ல. அது கலப்பு உணவே இல்ல, தனி மாச்சத்து. அப்ப இப்ப இந்த ட்ரெடிஷன் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு வருது. பழைய காலங்களை விட இப்ப பார்த்தா பேக்கரி சாப்பாடுகள் அதிகம், கூடுதலா பான் சம்பந்தமான சாப்பாடுகள். எல்லாரும் ஒரு பிஸியான வாழ்க்கை முறை. காலையில எழும்பினா அம்மாவும் பிஸி அப்பாவும் பிஸி, பிள்ளைக்கு பனிசோ பானோ கொடுத்துதான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை. பழைய முறைகள்ல அது ட்ரெடிஷனல்ல இல்ல. அநேகமான வீடுகள்ல சமையல் நடக்கும். அப்ப வீட்டுல சமைக்கப்படுகிற உணவுகள் ஏதோ ஒரு மரக்கறியோ இறைச்சியோ மீனோ முட்டையோ சேர்த்து கொடுபடுறது. அந்த ட்ரெடிஷன் இப்ப மாறிக்கொண்டு வருது. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் என்ற ஒரு முறைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஈஸியா அக்சசிபிளா இருக்கு, எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்குது. அதை விட அது மாச்சத்தோட சேர்த்து எண்ணெயும் சேர்க்கப்படேக்க அதோட ருசியும் வந்து நாங்க மரக்கறியை தனியே சாப்பிடுறதை விட பிள்ளைகளுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க விருப்பமா இருக்கும். அவையும் அதை ப்ரிஃபர் பண்ணி எடுப்பின. அப்ப டாக்டர் என்னன்னு சொல்லி இந்த பழஞ்சோத்து கஞ்சி என்று சொன்னது இப்ப ரிசர்ச்ல கணக்க இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். முதல்ல எங்களோட ட்ரெடிஷன்ல பழஞ்சோத்து கஞ்சியை சாப்பிடுனாங்க. பேருந்து பிற்காலங்களில் அது ஃபுட் பாய்சனிங்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப அது பெஸ்ட்ன்னு சொல்லி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வேற பழஞ்சோறு சாதாரணமா தனியா சோறு சாப்பிடுறத விட அதுல இருக்கிற டைஜஸ்ட் ஆகி அதுல நாங்க பாக்டீரியாக்களோட ஆக்ஷன் வர போகுது. அப்ப இப்ப நாங்க புளிக்க வைக்கப்படுற சாப்பாடுகளை நல்லமென்று சொல்றோம். ஏன்னா அதுல வந்து எங்களை உடலுக்கு தேவையான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அப்ப இந்த நீங்க முதல் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஒபிசிட்டிக்கு என்ன காரணம் என்று. நாங்க இப்ப அதுக்கும் ஒரு காரணமா அறியப்படுகிறது கட் மைக்ரோபியான்னு நாங்க சொல்லுவோம். எங்களோட குடல்கள்ல இருக்கின்ற நுண்ணங்கிகள். அந்த நுண்ணங்கிகள் சிலது தேவை எங்களோட நார்மல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. இப்பத்தியான ஃபாஸ்ட் ஃபுட் முறைகள்ல அதுகள் இல்லாம போய்கொண்டு இருக்குது. இந்த யோகட் மாதிரியான சாப்பாடு புளிக்க வைத்த உணவுகள்ல அந்த கட் மைக்ரோபியா வந்து நல்ல அமௌண்ட் ஒன்று கிடைக்குது. அதே கான்செப்ட் தான் இந்த பழஞ்சோறுலயும் அமையுது. அதனால சாதாரணமா வெறும் சோறோ புட்டோ இடியப்பமோ இப்ப ப்ராசஸ் பண்ணின சாப்பாடோ சாப்பிட்றத விட அவ்வாறான உணவு முறைகள்ல இந்த கட் மைக்ரோபியாவை நாங்க மெயின்டைன் பண்ணிக்கோம். நம்ம ஒபிசிட்டிக்கு அது அழிந்து போறதும் ஒரு காரணம். மற்றது அந்த சயின்டிபிக்கா இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவான உணவுகளை எடுப்பது சிறந்ததாக இருக்குமா? நிச்சயமாக சிறந்ததாக இருக்கும். அதை பற்றின அறிவும் மக்களுக்கு இடையில வேணும். இப்ப நான் சாதாரணமா கிளினிக்ல நான் கண்டறிஞ்ச ஒரு விஷயம், எங்கட மக்களுக்கு இடையில ஒரு கருத்து இருக்கிறது. பச்சை அரிசி, சிவப்பு பச்சை அரிசி நல்லம் என்ற ஒரு கருத்துப்பாடு இருக்குது. நார்மலா அது சிவப்பு பச்சை, வெள்ளை பச்சை எடுக்கிறேன், சிவப்பு பச்சை நல்லம் என்ற ஒரு கருத்துப்பாடு இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக அதிகம் சிவப்பு பச்சை அரிசிக்கு. அது சிவப்பு பச்சையோ வெள்ளை பச்சையோ ரோ ரைஸ் பச்சை அரிசி உடனடியா உடம்புல உறிஞ்சிப்படும். அது உண்மையில நல்லம் நாட்டரிசி அல்லது அவித்த அரிசி. ஏன்னா அது நீண்ட நேரம் போய் தான் உறிஞ்சிப்படும். அப்ப அந்த கான்செப்ட் வந்து பிள்ளை நாங்கள் யோசிக்கிறது பாஸ்மதி ரைஸ் அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க, கிளைசமிக் இண்டெக்ஸ் லோ ஆயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? பாஸ்மதி சம்பா அந்த மாதிரி அரிசிகள் அனைத்துமே இண்டெக்ஸ் கூடின அரிசி தான். சாதாரணமா மாப்பொருள்கள்ல பெரிய வித்தியாசம் வார இல்லை. ஆனா கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல பார்க்க போனா நாங்கள் எப்படி கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைப்போம்னா தனி அரிசியை வச்சு மட்டும் சொல்லுவதில்லை. அதற்கு சேர்க்க போற புரோட்டீனும் அதற்கு சேர்க்க போகின்ற மரக்கறி வெஜிடபிள்ஸ் தான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை டிசைட் பண்ண போகுது. ஏன்னா அவையல் வந்து இதுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை உறிஞ்ச விடாயிடும். அப்ப நாங்க சேர்த்து அதான் அந்த கலப்புற உணவு முறையில் உள்ள கான்செப்ட். சேர்த்து ஒவ்வொரு மாப்பொருளுக்கும் நிச்சயமா மரக்கறி ஒன்று புரோட்டீன் ஒன்று சேர்த்து எடுத்தமா இருந்தா உறிஞ்சு போடுற அளவை நாங்க நல்ல டக்குண்டு குவிக்கா உறிஞ்சுற ஒரு உணவை நல்ல ஸ்லோவா உறிஞ்ச வைக்கலாம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை நாங்க மாத்தி அமைக்கலாம். நாங்கள் என்னண்டு அதை எங்களோட உணவு தொகுதிக்கு கொடுக்குறோம்ன்றதை பொறுத்து.
இப்ப பான்லயும் ப்ரௌன் பிரெட்லயா ஒயிட் பிரெட்லயான்னு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 65 55 என்ற மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஆனாலும் ரெண்டும் மாச்சத்து தான். இதே டிஃபரன்ஸ் தான் ஆட்டா மாவிலையும் கோதுமை மாவிலையும் இருக்கு. அப்ப எங்கட மக்கள் யோசிப்போம் நாங்க ஆட்டா மா தான் சாப்பிடுறோம், அப்ப எங்களுக்கு இதால பெரிய பாதிப்பு வராது. ஆனா ஆட்டா மாவுல 2 ரொட்டி சாப்பிடுக்க அப்படியும் நாங்க உடம்புக்கு கொடுக்குற அந்த மொத்த கார்போஹைட்ரேட் மொத்த மாப்பொருள் அதிகம் தான். ஏன்னா ரெண்டும் மாத்தான், ரெண்டும் கோதுமை மாத்தான். ஒன்று முழு கோதுமை, மற்றது இப்ப ஒயிட் ரைஸும் ரெட் ரைஸும் மாதிரியான அதே வித்தியாசம். பெரிய வித்தியாசம் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல இல்ல. லோடுன்னு பார்த்தா நாங்க எவ்வளவு அதிகமா உணவு உண்ணுறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த உடம்புக்கு சேர போகுது. இப்ப வந்து மாப்பொருள் சாப்பாட்டை குறைத்து புரத உணவுகள் கூடுதலாக மரக்கறிகள் ஃப்ரூட்ஸுகள் எடுக்கக்கூடியதாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லுறீர்கள். மற்ற சில மக்கள் யோசிக்கிறார்கள் பட்டினி கிடப்பதனால் நமக்கு வெயிட் லாஸ் வரும். அதில் முக்கியமாக இப்போ சில பேர் சொல்லி நான் காலமே சாப்பிட்றேன் இல்லை மத்தியானம் தான் சாப்பிட்றேன்னு சொல்லி இது சம்பந்தமாக கொஞ்சம் மக்களுக்கு விளக்கினா நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டிஸ்கஷனுக்குரிய ஒரு விஷயம் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ற ஒரு கான்செப்ட் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா நாங்க அடிக்கடி நிறைய எங்களோட கலரி அமௌண்ட குறைக்க ஃபாஸ்டிங் அவர்ஸ கூட்டேக்க நிறைய நேரம் விரதமா இருந்து அப்ப அது எவ்வளவு நேரம்ன்றது ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசம் இருந்து அடுத்த உணவு. சில பேர் காலை உணவு உண்ணாம அப்படின்னா சில பேர் 11 மணி 12 மணிக்கு ஒரு உணவா எடுப்பினம், ரெண்டுக்கும் நடுவுல ஒரு உணவா எடுப்பார்கள். அப்ப அதுல நாங்க செய்யற விடயம் வந்து கலரி அளவை குறைக்கிறோம். அதாவது எங்களோட மாப்பொருள்ல தான் அதிக அளவு கலரி எங்களுக்கு சேர்க்கிறது, கலரி அளவை நாங்க குறைக்கிறோம். இது ஒரு விதத்துல நல்லம். இதை மெயின்டைன் பண்ணுவார்களாக இருந்தால். அதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்ய நிறைய குறைப்பார்கள் நார்மலி. ஏன்னா நாங்க உடலுக்கு கொடுக்கிற குறைவு உடம்பில் உள்ள ஃபேட் பர்ன் ஆகிறதுக்குரிய சாத்தியம் இருக்கும். நீங்கள் உடலுக்கு கொடுக்கப்படுகிற கலரியை விட வெளியில போற கலரி, எங்க நாங்கள் எக்ஸசைஸ் செய்யறதாலேயோ உங்களோட ஆக்டிவிட்டியாலேயோ நாங்க லூஸ் பண்ற கலரி அதிகமாக இருந்தால் உடலில இருக்கிற சத்துக்கள் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிற சத்துக்கள் தான் எடுபடும். அப்ப அது வெயிட்டை குறைக்க உதவி செய்யும். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு 3 மாசம் இதை செய்து வெயிட்டை குறைப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அது மெயின்டைன் ஆகுதான்னு பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றா நார்மலி எங்கட உடம்பு இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சொல்லுவோம் ஒரு 2-3 வருடத்திற்கு மேல ஒரு அதிக அளவு உடற்பருமனை மெயின்டைன் பண்ணின ஒரு ஆளுக்கு அவரோட சிஸ்டம் உடல் வந்து பழக்கப்படும், அவரோட அந்த ஹோமோன்ஸ்கள் அனைத்தும் பழக்கப்படும் அவரோட இப்ப இருக்கிற அந்த வெயிட்டுக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100-120 கிலோ இருக்கிற ஒரு ஆளுக்கு அதுதான் நார்மல் என்று அந்த உடல் பழக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அவர் உடனடியா அதை லூஸ் பண்ண தொடங்க உடம்பு அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ண தொடங்கும். இவர் உடம்புல நிறைய குறையுது, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நான் அவர்ல இருந்து வெளியேற எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ண வேணும் என்ற நிலையில அந்த ஹோமோன்கள் மாற்றமடைய தொடங்கும். அப்போ ஒரு கட்டம் வரையும் அந்த ஹோமோன்கள் விட்டு பிடிக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் போய் ஒரு குறிப்பிட்ட வெயிட் லாஸ் வந்ததற்கு பிறகு அவையில் அந்த தாங்கள் செய்ய வேணும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ற ஒரு ஒரு அந்த ஒரு மன உறுதியோட ஒரு ஆள் தொடங்குறாரு, அந்த லூஸ் பண்றதுக்கான சான்ஸ் சரியான கூட. சில பேர் நின்று தொடர்ந்து செய்யறாக்கள், வருடக்கணக்கா இது செய்து கொண்டு போறாக்கள் இருக்கிறான். பெரும்பாலும் நடக்கிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவை அந்த இதை விட்ட பிறகு என்ன நடக்கும் என்றால் அங்கட ஹோமோன்கள் ஏற்படுற மாற்றம் இவர் முதல் இருந்த நிறைய விட அதிக அளவு நிறையில கொண்டே நிப்பாட்டும். திருப்பி அவையில ரீகெயின் என்று சொல்லுவோம், வெயிட் திருப்பி அதிகரிக்கிற ஒரு நிலைமை வரும். அப்ப அது பார்க்க போனா கூடாததுதான். ஏனென்றா நாங்க இருந்ததை விட முடிவுல பார்க்க அதிக அளவு நிறையில தான் போய் நிக்க போறோம். அப்ப இதை விட நாங்கள் பெரும்பாலும் அட்வைஸ் பண்றது கலப்பு முறைக்கு போங்கோ. உங்களோட வெயிட் லாஸ வந்து ஒரு கிழமைக்கு 1/2 கிலோ குறையுங்கோ. அதை விட நீங்கள் ஒரே அடியா சடனான வெயிட் லாஸுக்கு போக வேண்டாம். ஒரு மாசத்துல 2 கிலோ 3 கிலோ குறைத்தாலே போதும். இன்னைக்கு அந்த ஸ்லோவா நாங்கள் கிராஜுவலா உடம்ப பழக்கப்படுத்தி கொண்டு போறோம் சாதாரண ஒரு வெயிட் லாஸுக்கு. அது எங்களோட பொடியும் பழக்கப்படும். நாங்கள் ஸ்டாப் பண்ணல, சாப்பிடாம இருந்து பட்டினி இருக்க போய்க்கதான் ஹோமோன்ஸோட ரியாக்ஷன்ஸும் கூட வரும். உடல் பழக்கப்பட்டு கொண்டு போகும். கலப்பு உணவன்னைக்கு நாங்க உடலுக்கு தேவையான சத்தை கலரியா குறைச்சு கார்போஹைட்ரேட்டை குறைச்சு நிறைய உணவுகளை எடுக்கிறோம், மரக்கறி அந்த முறையெல்லாம் எடுக்கிறோம். அது நீண்ட காலத்துல கூடுதலா விரியோசனை படுறது உண்டு. மற்றது டாக்டர் இப்ப புது ரிசர்ச் எல்லாம் சொல்லப்படுறாங்க ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறையுது சாதாரண உணவு ரைஸ்லும் பார்க்க
இதை பற்றி உங்களுடைய கருத்து எப்படியா? இரசாயன மாற்றங்களால அவ்வாறான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. நாங்க அந்த அளவுக்கு ரிசர்ச் எவிடன்ஸ்கள் ஒரு ஒரு வெளியீடான அளவுல இல்ல. அதை பற்றின ஒரு அட்வைஸ் இதுவரைக்கும் நாங்கள் பெரும்பாலும் கதைத்ததில்லை. இதை விட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு போக்கஸ் பண்றதுக்கு இருக்கு இந்த ஒபிசிட்டி என்ற டாபிக்கை எடுக்க. அப்ப நாங்க அந்த மாதிரியான விடயங்களை விட அதிகமா கதைக்கிறது கார்போஹைட்ரேட் மாப்பொருளை எப்படி குறைக்கிறது என்றதுதான். மற்ற டாக்டர் இப்ப இந்த பேலியோட்டிக் டயட் என்று சொல்லி அதுவும் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. ஒரு டீம் உண்டு அதையும் செய்யணும். அது சம்பந்தமாக உண்மையா சொல்ல போனா நான் அந்த அந்த டயட் முறைகளுக்குள்ள போறையில கீட்டோ டயட் என்ற ஒரு முறை ஒன்று இதுல பேலியோட்டிக் டயட்ல கூடுதலாக இந்த புரோட்டீன், அதாவது அவங்க நான்வெஜ் தான் கூடுதலாக சாப்பிட்ற, வெஜ் ஒன்றும் இல்லை சொல்லி அதுலயும் வெயிட் லாஸ் என்றதும் சேம் கான்செப்ட் தான். அதாவது நான்வெஜ்ன்றது இல்ல, புரோட்டீன் உணவு, புரோட்டீனும் ஃபேட்டும் மட்டும் எடுத்துக்கொண்டு கார்போஹைட்ரேட் கட் டவுன் பண்றது. இதுல உள்ள பிரச்சனை என்னடா, கீட்டோ டயட் நாங்கள் அட்வைஸ் பண்றது இல்ல, ஒரு நாளும் வேணாமண்டே தான் நாங்க சொல்றோம். நாங்கள் ஏனென்று சொன்னா 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, எங்கட உடம்புல ஒரு 30% 35% ஆன புரோட்டீன் ஒரு டயட்ல போய்க்கதான் உடலுக்கு அதை உறிஞ்சுற ஒரு ஒரு கெப்பாசிட்டி என்ன ஒன்று இருக்கு, விளவத்தை தான் உறிஞ்சலாம். அப்ப புரோட்டீன் அதிகப்படியா எடுக்க அப்படியே உடல் அதை உறிஞ்ச போறது இல்லை முதலாவது. அடுத்தது புரோட்டீன் அன்னைக்கு புரோட்டீனும் ஃபேட்டும் தான் எடுக்கிறோம். அப்ப எங்களுடைய ஏசியன்ஸோட ரத்த நாளங்கள், இப்போ முக்கியமா ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள் சரியான மிக மெல்லியவை. ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருவர் இந்த கீட்டோ டயட்டை மெயின்டைன் பண்றதும் எங்கட நாட்டு ஒருவர் மெயின்டைன் பண்றதுக்கும் என்னடா எங்கட ஜெனட்டிக்ஸ் வித்தியாசம், ஜீன்ஸ் வித்தியாசம், பாரம்பரிய அணுக்கள் வித்தியாசம். அவையோட ஃபேட் உணவு உள்கொள்ளேக்கு அவைக்கு தோலுக்கு அடியில தான் அந்த ஃபேட் படிவு ஏற்படும். எங்களுக்கு அதே ஃபேட்டை நாங்கள் உணவு உட்கொள்ளேக்க எங்களுக்கு ஈரல்லையும் ஹார்ட்லையும் தான் அந்த ஃபேட் போய் படிகிறது. எங்களுக்கு தோலுக்கு அடியில ஃபேட்டுக்கான தேவைப்பாடு இல்லை. அதனால எங்களுக்கு அதற்கான பாரம்பரிய அணுக்கள் எங்களோட உடம்புல இல்ல, எங்களுக்கு ஃபேட் படிகிறது உள்ளுறுப்புகள்ல. அப்ப இவ்வாறான கீட்டோ டயட் எடுக்கிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மிக குறுகிய காலத்துல அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதிக கொலஸ்ட்ரால், அது மாதிரியான பிரச்சனைகள் வரும். வெயிட் லூஸ் பண்ணினாலும் மற்ற பிரச்சனைகளை நாங்க கூட்டிக் கொள்றோம். அது ஒரு பேலன்ஸ்டான முறை இல்லை. கீட்டோ டயட்ன்றது அந்த அதிக புரோட்டீன் எடுக்கிறத வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்றதுல கலப்பு உணவு தான் சரியான முறை. உணவு ஒபேசிட்டியில் உணவின் பங்கு பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துக்கொண்டீர்கள். வேறு என்ன காரணங்களால் இந்த ஒபேசிட்டி ஏற்படுகின்றது? அடுத்த விடயம் எங்களோட உடற்பயிற்சி என்பது. இப்ப எனர்ஜி இன்டேக்ன்றது தான் நாங்கள் இவ்வளவு நேரமும் பேசின இந்த கேலரி எவ்வளவு சாப்பிடுறோம், பொருள் சாப்பாடு, அதே மாதிரி எனர்ஜி வெளியில போறது, எங்களோட எனர்ஜி பாடியை விட்டு எவ்வளவு லூஸ் பண்றதுன்றது நாங்க எங்களோட உடற்பயிற்சியும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இருக்கு. அப்ப இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி கூடிச்சுதோ அதே மாதிரி உடற்பயிற்சி அதை விட அதிகமா குறைஞ்சு போயிருக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு இடையில. முக்கியமா நான் பாடசாலை பிள்ளைகளுக்கு இடையில பார்த்தா, நான் மிக அண்மையில ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்று செய்திருந்தேன், நான் ஹெல்த் எடியூகேஷன். மிக கவலையாக இருந்து 2 வகுப்புகள் எடுத்திருந்தேன். அதாவது 10 ஹோல் பேட்சும் 11ம். ஒரு பிள்ளை கூடி பைசிக்கிள்ல வார பிள்ளை அந்த அவ்வளவு கிரௌட்லயும் இருக்கல. இப்ப எங்களோட லைஃப் ஸ்டைல் பைசிக்கிள் இல்ல என்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டு எல்லா பிள்ளைகளும் அநேகமா பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே ஸ்கூல்ல விடுறது திருப்பி. ஏனெண்டா நிறைய ரீசன்ஸ், இப்ப அதை பிழை சொல்லவும் மேலாது. ஏனெண்டா வாகனங்கள் அதிகம், ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸுக்கான இதுகள் அதிகம், பாதுகாப்பு குறைபாடுகள், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இதுவே ஒரு 10-20 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்துல பார்த்தா பிள்ளைகளுடைய ஆக்டிவான லைஃப் இருந்தது. அநேகமா எல்லா பிள்ளைகளும் பைசிக்கிள்ல போய் வருவினம், பின்னேரங்கள்ல வீடுகள்ல விளையாடுவினம், வெளியில விளையாடுவினம், கிரவுண்ட்ல போய். இந்த காலங்கள்ல அதிகமான பிள்ளைகள் பின்னேற நேரங்கள் செலவழிக்கப்படுறது டியூஷன் கிளாஸ்கள்ல. அது முடிய பிள்ளைகள் வீட்டை வந்தா ஒன்றுல டிவி பாக்குறது, இல்ல ஸ்கிரீன்ல ஏதாவது செய்யறது, போனோ டேப்போ. இவங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சுக்கு போயிருக்கு. மிக மிக அரிது பிள்ளைகள் வெளியில இறங்கி விளையாடுறதுன்றது இந்த காலத்துல. அவையில சாதாரணமாக வேட உடம்புக்கு கிடைக்க வேண்டிய பிசிக்கல் எக்ஸசைஸ் இப்ப இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்ப எனர்ஜியும் நாங்கள் கூடுதலா எடுக்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ல எடுக்கிறோம், அதே மாதிரி எக்ஸசைஸும் இல்லாமலே போயிட்டுதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி பார்க்க உடற்பருமன் அதிகரிப்பு இப்ப மிக மிக இலகுவாக அதிகரிக்கிற தன்மையை காட்டுது. அதுவும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இடையில அதிகரிக்குது. இது என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருமெண்டா, இப்ப ஸ்கூல் பிள்ளைகள்ல ஒரு கூடுதலா இது அந்த அவையில்
பெரியா பிள்ளைகள் பூப்படைகிற காலம்னு சொல்லுவோம். அந்த காலங்கள்ல உடற்பருமன் அதிகரிப்பு தொடங்கியக்க இது எங்க வந்து நிக்கும்னா ஒரு A-level எடுக்கிற வயசு வரைக்கதான் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ண தொடங்குவினோம். இந்த உடல்ல மாறுபாடுகள். இப்ப நான் கழுத்தை சுத்தி கருப்பா வர தொடங்குது, பாடி வெயிட் அதிகமா வந்திருக்கு. பிறகு அவையோட ஹோமோன் சைக்கிள்ஸ், இப்ப நான் நார்மலா பெண் பிள்ளைகள் பார்த்தா அவையோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ், அதாவது பீரியட்ஸ் ரெகுலரா வருகுதான்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த வயசுல வரைக்கதான் ஒரு A-level வரைக்கும் அவை ரெக்கக்னைஸ் பண்ணிவினோம் பிரச்சனை ஒன்று தொடங்கி இருக்கு எங்களுக்கு. ஆனா இது எங்க நாங்க தடுக்கணும்னா ஒரு 10 வயசு 9 வயசுல அந்த பிள்ளைகள் ஆக்டிவாக தாங்கள் விருப்பப்படுற காலங்கள்ல நாங்கவே தடுக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். வெளியில போனா டாக்டர் வந்து நாங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக இந்த புரோய்லர் கோழி சாப்பிடுறது இதுகளை நாங்கள் தடுக்கிறதுக்கு மாற்று நடவடிக்கைகளை என்ன கருத்தை நீங்க அதை சொல்றீங்க? இப்ப இறைச்சி சாப்பிடுறது என்பது இதுல நான் நினைக்கல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்கும்னு சொல்லி, என்ன இறைச்சின்றது நாங்க புரோட்டீனுக்கு வேற சோர்ஸ் எங்களுக்கு இல்ல. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்போ அதுவும் வியாபார முறையில செய்யப்படக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் வாரது, அது மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. ஆனா அதை விட நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த ஹோமோன் இம்பேலன்சஸுக்கு எங்கட உணவு வழக்கங்களும் எங்களுடைய எக்ஸசைசஸும் மாறையக்குள்ளேயே சாதாரணமான ஒரு இதுக்கு நாங்க கொண்டு போக இயலும். நாங்க ஏனெண்டா எங்களுக்கு அதுல எவிடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு தெரியும் இது ஒரு காரணம் இந்த ஹோமோன் இம்பேலன்ஸ் வாரதுக்குன்றது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அப்ப நான் நினைக்கிறேன் சாப்பாட்டு முறைகள் எக்ஸசைஸ்கள் என்றது பழைய முறைக்கு போகுமாக இருந்தால், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் நிப்பாட்டி இப்ப ஸ்கூல்ஸ்ல நாங்க பார்த்தா கூட சட்டம் இருக்கு, ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் விற்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் விற்கக்கூடாது, சோடா ஐட்டம்ஸ் முக்கியமா சோடா ஒரு இப்ப நார்மலா ஒரு கேன் சோடா எடுத்து பார்த்தோம்னா அந்த சாதாரணமா எல்லாரும் குடிக்கிற ஃபிஸி ட்ரிங்க்ஸ் சோடா எடுத்து பார்த்தோம்னா 8 தேக்கரண்டி சீனி போடப்படுது ஒரு சின்ன கேன் சோடாவில். 8 தேக்கரண்டி சீனின்றது இவ்வளவு ஒரு பெரிய எனர்ஜின்றதை நாங்க யோசிக்கணும். அப்ப எங்களோட எவ்வளவு ஒரு பாரதூரமான உணவு வழக்கங்களுக்கு நாங்க இப்ப போறோம்ன்றது. பெரும்பாலான வீடுகள்ல சோடா சாதாரணமா சர்வ சாதாரணமா பிள்ளைகளுக்கு வழங்கப்படுது. ஏன்னா பிள்ளைகளும் இல்லாவிடில் அந்த சண்டை பிடிப்பார்கள், பிடிவாதமா இருப்பார்கள், சாப்பிடுவார்கள் இல்லை, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸுக்குள்ளால வருது. அப்ப பிஸ்கட் கொடுக்கறது, கேக், இந்த மாதிரி ஒரு தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் நிறையவே இருக்கு. பழைய காலங்கள்ல பசி வந்த பழத்தை தான் நாக்கள் சாப்பிடுவாங்க. இந்த காலங்கள்ல பழம்ன்றதை விட இப்படியான ஷோர்ட் ஈட்ஸும் ஐஸ்கிரீம் அன்னெசரியான சாப்பாடு முறைகள் தான் வீடுகள்ல. அப்ப பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல பெரியவர்கள் தான் அந்த இடத்துல இருப்பார்கள். இப்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட நாங்க சொல்லலாது என்ற அவைக்கு கிடைக்குது சோர்ஸ் இருக்கே, அவை எப்படியும் அதை எடுப்பினோம். அப்ப நான் நார்மலி எனக்கு வேற கிளினிக்லயும் நான் கதைக்கிற ஒரு விடயம் இது, ஏன் வேண்டி கொடுக்குறீங்க? இப்ப பிள்ளை சின்ன பிள்ளையில நீங்க வேண்டி கொடுத்துட்டு பிள்ளைய சாப்பிடாம சொல்லலாம், அது சின்ன பிள்ளை இப்படியும் பேரண்ட்ஸ் சாப்பிடுங்க பிள்ளை வேணாம்னு சொல்லலாம். வீட்டுல அதற்கான அவைலபிலிட்டியே இல்லாம பண்ணுங்க. பிள்ளை ஆசைப்படேங்க எனக்கு கேக் கொண்டு கைக்கு கிடைக்காட்டி அந்த இடத்துல அது மறந்துடும், அந்த கேலரியை நாங்க கட் டவுன் பண்ணலாம். அப்ப அதுக்கான அக்சஸ கொடுக்காம விடுங்க. அது ஸ்கூல்ஸ்லயும் வர வேணும். இப்ப சட்டம் இருந்தும் இன்னும் பல ஸ்கூல்ஸ்ல இது ஒரு வியாபாரமான உலகத்துல அவைக்கும் கஷ்டமாக இருக்கிறது போல இருக்கு. இப்ப கண்டீன்ல வியாபாரம் போகுதில்லைன்றதற்காக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பழையபடி ரோல்ஸும் பேட்டிஸும் சோடாவும் கேக்கும் விற்பனை ஆகிற ஒரு தன்மை காணப்படுது. இது மாதிரியான விடயங்கள் நிறைய எங்களால தடுக்கப்படக்கூடிய விடயங்கள். அதுல கன்சென்ட்ரேட் பண்ணிக்க நான் நினைக்கிறேன் நார்மலான இந்த ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனைகளோ உடற்பருமனாதலால எதிர்காலத்துல வார பிரச்சனைகளையோ நிறைய நாங்க தடுத்து கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். உடற்பருமன் அதிகரிப்புக்கு முதலாவது நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சொன்ன நாங்கள், அடுத்தது எக்ஸசைஸ் கட்டாயம் முக்கியமானது உடற்பருமனை குறைப்பதற்கு என்று சொன்னாங்க. இதனை விட வேறு என்ன காரணங்கள் இருக்கின்றது உடற்பருமன் அதிகரிப்பு? இதனை விட எங்களுடைய சாதாரண பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், இப்போது கூறப்போனால் நான் சொன்னது போல எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி குறைவது மட்டுமல்ல, எங்களுடைய சாதாரணமாக இருக்கின்ற முறைகள், நாங்கள் எவ்வளவு ஆக்டிவாக வாழ்கிறோம், எந்த நேரமும் ஒரு கதிரைக்குள்ள குடங்கி இருந்து போன் பாக்குறதுன்றது ஒரு சரியான ஒரு ஃப்ளூவண்டான ஒரு விஷயம். இப்ப அப்ப அது உடற்பருமனுக்கு ஒரு காரணமாக வாரது. இப்ப அதை தவிர
வேறு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ்ல இப்ப நாங்கள் யோகா அதுகளை செய்தாலும் அது மிகவும் நல்லது. எந்த முறையான எக்ஸசைஸா இருந்தாலுமே உடற்பயிற்சி உடலுக்கு நல்லதுதான். அது இதுதான் ஒன்று இல்லை, எல்லா விதமான எக்ஸசைஸஸும் ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த மெட்டது ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு காரணம். இப்ப உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு காரணம். பெரும்பாலும் அந்த வளர்ந்தவர்களுக்கிடையே பெரும்பாலும் அதுல டாக்டர் என்னன்னு சொன்னா இப்ப லேப்டாப்பை வச்சிருப்பாங்க, பக்கத்துல சினைக்க வச்சிருப்பீங்க, இவ்வளவு உள்ளுக்கு போகுதுன்ற தெரியாமல் சாப்பிடுறதுதான் பெரிய ஒரு பொதுவா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ற ஒரு விஷயம் அந்த ஸ்நாக்ஸும் ஷார்ட். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்ப வெயிட் கூடுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா எங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறுது. ஸ்நாக்ஸும் சோடா குடிக்கிறது அதை ரிலீவ் பண்றதுக்கு அது ஒரு காரணம். அப்ப நாங்க மற்றது ஒரு முறையான நித்திரை பழக்க வழக்கங்கள் இல்லாம போறது, இரவில நீண்ட நேரம் முழித்திருக்க வேண்டிய தேவைப்பாடுகள், அந்த அப்படியான விடயங்களால எங்களோட ஹோமோன்ஸ்கள்ல மாற்றுதல்கள் ஏற்படும். அதுகள் எல்லாமே உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா வரும். ஹோமோன் என்று கூறினீர்கள், இந்த முக்கியமாக என்ன ஹோமோன்கள் பாதிக்கப்படுவதனால இந்த உடற்பருமன் ஏற்பட வாய்ப்புள்ளது? எங்களோட உடலில சாப்பாட்டுக்கான அந்த விருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஹோமோன்கள் இருக்கிறது. அதே போல வயிறு நிரம்பேக்குள்ள எங்களோட மூளைக்கு அந்த செய்தியை அனுப்புறது, இப்ப எனக்கு போதும் என்ற செய்தியை அனுப்புறதும் ஒரு ஹோமோனுக்களால நடைபெறுகிற விடயங்கள். அப்ப இந்த 2 ஹோமோனும் பேலன்ஸ்ல தான் இருக்கிறது. இப்போ அப்ப நாங்க சொல்லுவோம், அதிகமாக விரைவாக உணவருந்தேக்குள்ள இப்ப அந்த ஹோமோன் சுரப்பு போதும் என்ற அந்த சட்டாயிட்டி ஹோமோன் சொல்லுவோம், போதும் என்ற நிலைய காண்பிக்கிற ஹோமோன் சுரப்பதற்கான டைமை நாங்க கொடுக்கறோம் இல்ல. அப்ப ஆறுதலாக ஒரு குறிப்பிட்ட இடைவேளை எடுத்து நாங்கள் உணவருந்தேக்குள்ள நாங்க சாப்பிடுற அளவு குறைவு, மிக அதிகமா வேகமா அவசரமாக காலையில சாப்பிடுற ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க நாங்க சாப்பிடுற அளவு கூட. ஏன்னா அந்த எங்களோட பாடி ரெக்கக்னைஸ் பண்ணாது, இப்ப எனக்கு வயிறு நிரம்பிட்டுது காணும் என்ற நிலைமையை ரெக்கக்னைஸ் பண்ணாது. ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அந்த ஹோமோன் தலையில போய் வேலை செய்ய வேணும். அப்ப அந்த 2 ஹோமோன்கள் தான் முக்கியம். அதை விட நிறைய விதமான ஹோமோன்கள். டாக்டர் இப்ப இந்த தைராக்சின் பிரச்சனையாலும் ஒபேசிட்டி என்று சொல்லி வருகிறார்கள், அதை பற்றி கொஞ்சம். தைராக்சின் பிரச்சனையால வார ஒபேசிட்டின்றது ஒரு டோட்டலி ஒரு வேற ஒரு என்டிட்டி. அதாவது தைராக்சின் குறைபாடு இருந்தா பாடி வெயிட் கூடும் என்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இது நிறைய பேர் ஒரு எக்ஸ்கியூஸா நான் சொல்லுவேன் எடுத்துக்கொள்றோம். தைராக்சின் குறைபாடாலதான் எனக்கு வெயிட் கூடி இருக்கு என்ற மனநிலைக்கு நிறைய பேர் வார ஒரு தன்மை இருக்கு. பார்த்தா தைராக்சின்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தால ஒரு நாளும் உடற்பருமன் கூடாது. தைராக்சினால எப்ப உடற்பருமன் கூடுமெண்டா உடல்ல சுரக்கவே இல்லையன்ற நிலைக்கு போனா அந்த டைம் உடற்பருமன் கூடும். ஒரு ஆளுக்கு தைராக்சின் மருந்து கொடுத்து அவர் சமநிலையில அதை வச்சிருந்தா தைராக்சினாலதான் உடற்பருமன் என்ற கதைக்கு இடம் இல்லை. எங்களுக்கு உடற்பருமன் வாரதுக்கு காரணம் எங்களோட எனர்ஜி இம்பேலன்ஸ். அதாவது நான் முதல் கூறின அத்தனை காரணங்கள். தைராக்சின் ஒரு காரணம் தான், அது ட்ரீட் பண்ணப்பட்டா அதை நாங்க பிரச்சனை இல்லாம பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி வேற ஹோமோன்களும் இருக்கு. ப்ரொஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கின்றது. இதுல எங்களோட சாதாரணமா பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, அதாவது ஒரு 50 வயதுகளுக்கு அந்த ஹோமோன்கள் அவர்களுடைய மாதவிடாய் நிற்கின்ற காலங்கள் வரைக்கும் வேற ஹோமோன்கள்ல வித்தியாசங்கள் காட்டும். அப்ப அந்த டைமில எப்படியும் ப்ரொஜெஸ்டரோன் எஃபெக்ட் வரைக்க கொஞ்சம் உடற்பருமன் கூறுற ஒரு தன்மை வரும். அதை ஏன்னு சொல்லி சொன்னா எங்களோட உண்ணுற உணவும் வெளியில போற எனர்ஜியும் திருப்பியும் பேலன்ஸ் இல்லாம போகும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நாங்கள் உட்கொள்ள வேண்டிய உணவை குறைக்க வேண்டும். ஏன்னா எங்களோட எனர்ஜி வெளியில போற அளவு குறைவு. அது எங்களோட மெட்டபாலிசம், எங்களோட உடல் தொழிற்பாடுகள் சாதாரணமா நேச்சுரலா குறைகிறதால வார ஒரு வித்தியாசம். அப்ப அந்த நேரம் நாங்கள் உணவை குறைத்து கொள்ள வேணும். எப்ப நாங்க அதை குறைக்காம அதிகமா உண்ண தொடங்குறோமோ அந்த நேரம் எப்படியும் வெயிட் கெயின் ஒன்று வரும். இதுல நீங்க சொன்னதான இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன்ல வர டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, மிக அதிகமான டிஃபரன்ஸ் உடற்பருமனால எங்களோட ஹோமோன் சுரப்புகள் சரியான முறையில வராம விடும். அதுதான் காரணம். அந்த பீரியட்ஸ் பிரச்சனை வாரதுக்கு சின்ன பிள்ளை அல்ல, அது உடற்பருமனால வர 2 பக்கமும் நடக்கும். டாக்டர், இப்போது ஒபேசிட்டி என்று சொல்லி அவர் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஆளுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இப்போ நாங்கள் காரணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு ஆனால் இவர்களை நாங்கள் மருத்துவ ரீதியில் ஏதாவது இதுக்கான தீர்வு கிடைக்குமா?
மற்றது உணவு நடைமுறைகள் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக மக்களை சொல்லுங்க. ஓகே, நாங்க இவ்வளவு நேரமும் ஒரு ஆளுக்கு வராம என்னென்ன தடுக்கலாம் அதை சம்பந்தமா இப்ப பார்த்துனாங்க. இப்ப ஆல்ரெடி வந்திருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த உடற்பருமனால் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுக்கு நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஒன்று, இது ஹோமோனால வந்தது இல்லைன்றது. நான் இப்ப சில ஹோமோன், தைராய்டு ஒரு காரணம், அது மாதிரி வேற சில ஹோமோன்கள் இருக்கு. ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனையால வராததுன்றது, அதாவது சிம்பிள் ஒபிசிட்டி, அவரோட உணவு பழக்க வழக்கங்களாலையும் ஜெனட்டிக்காலையும் வந்ததுதான்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணினோம்டா, உறுதி செய்தோம்டா, அவைக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் பல. ஒன்று, நாங்கள் இப்ப சொல்லப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள்ல மாறுதல் ஏற்படுத்துதல், எக்ஸசைஸ்ல அவையில எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தலாம். இப்ப நான் அந்த இது ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்லயே எனக்கு சொல்லப்பட்ட ஆன்சர், நான் அவையிலேயே கேட்டேன். இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில உண்மையில ரோட்ல போக இயலாது, சரி ஒத்துக்கொள்றோம். இப்ப ரோட்ல போனா ஆக்சிடென்ட் வரும்ன்ற பயம் பேரண்ட்ஸுக்கு இருக்கு. அப்ப எந்த முறையில நீங்க எக்ஸசைஸ் செய்யலாம் என்று கேட்க பிள்ளைகள்கிட்ட இருந்தே நிறைய விதமான ஆன்சர்ஸ் வந்தது. ஸ்கிப்பிங் செய்யலாம், ஸ்விம்மிங்குக்கு போகலாம். பிள்ளைகள் ஒரு பிள்ளை அழகா கூறினா வீட்டை சுத்தி 10 தரம் ஓடலாம், நல்ல ஒரு முறை. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க என்கரேஜ் பண்ணலாம், ஓடி பிடிச்சு விளையாடுங்க, வீட்டை சுத்தி ஏண்டாவது என்கரேஜ் பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு இதெல்லாம் பிள்ளைகளுக்குள்ளாலே எனக்கு கிடைக்கப்பட்ட ஆன்சர்ஸ். அப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை அவையவைக்கு உரிய முறையில அவைகளுக்கு எந்த விதத்துல எக்ஸசைஸுக்கு போகலாமோ அதை அறிவுறுத்தலாம். இல்லையா விட ஜிம் மாதிரி இப்ப சில வேறு வகையான எக்ஸசைஸுகள், டான்ஸ் அதுகள், அப்படியான விடயங்கள், யோகா, நிறைய மன அமைதிக்காக ஏதாவது செய்யலாம், மெடிடேஷன் செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் எது பொருந்துமோ அந்த டெய்லர் மெத்தட்னு சொல்லலாம். அவரவருக்குரிய முறையை ஐடென்டிஃபை பண்ணி நாங்க சொல்லலாம், நீங்க இப்படியான ஒரு முறைக்கு போங்க. இப்ப சில பேர் எவ்வளவுதான் சொன்னாலும் எக்ஸசைஸ் செய்யாதவர்கள் பே பண்ணி ஒரு ஜிம்முக்கு போனா சம்டைம்ஸ் அவையாவது கண்டினியூ பண்ணிடுறேன். நான் பே பண்ணிட்டு நம்ம நான் செய்யணுமென்ற ஒரு மேனா இதாவது வரும். அப்ப அந்த எது அவைக்கு பொருந்துமோ அந்த முறைக்கு போங்கன்னு கொடுக்குறது. அடுத்தது இந்த கலப்புணவு, நான் திருப்பி ஒரு சொல்லப்படுற ஒரு விடயம்தான். விருப்பமோ விருப்பம் இல்லையோ மத்தியானத்துல நீங்க சோறு கறி எடுங்கோ. ஒரு பிள்ளையான கன்செப்ட் இருக்கு, மரக்கறி சாப்பாடு சாப்பிடுறோம் நாங்கள் என்று சொல்றவர்கள். என்ன மரக்கறி என்று கேட்டா உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, எல்லா வகையான கிழங்கும் வரும். நிலத்துக்கு கீழே விளையிற கிழங்கு எதுவுமே மரக்கறி இல்லை, அது அவ்வளவும் மாப்பொருள் தான். அப்ப மரக்கறி என்ற கேட்டகரிக்கு அதை எடுக்கல. பச்சையில மரக்கறிகள் எடுக்க வேணும், பச்சையான மரக்கறிகள். அப்ப மரக்கறி சேருங்கோ. உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீங்க காலமையிலேயும் இரவிலேயும் ஒரு சாப்பாடு சாப்பிட முதல் ஒரு மருந்தன்னு நினைத்து அந்த மரக்கறியை சாப்பிடுங்க. அப்படி சொன்னால் பெரும்பாலும் எடுப்பார்கள். இப்ப சேர்த்து சாப்பிட விரும்ப மாட்டார்கள். ஏன்னா உணவோட அந்த டேஸ்ட்ன்றதுல எங்கட அது முக்கியமா பிள்ளைகள் சரியான குறியாத்தான் இருப்பாங்க. அந்த டேஸ்ட் கட்டு போயிருமென்று யோசிப்பாங்க. அப்படி இல்லை, மரக்கறி உண்மையில டேஸ்டா செய்யலாம். அது கொஞ்ச காலம்தான் அந்த எடுக்கும் உடம்ப பழக்கப்படுத்துறதுக்கு, உடல் அதுக்கு பழகிச்சுதண்டா மரக்கறியை விரும்புவார்கள். அதை பழக்கப்படுத்துறதற்கு பனிஷ்மெண்டா சரி அதை கொடுத்தா கூடி நான் சொல்லுவேன் பரவாயில்லை. என்ன அந்த பிள்ளை வருங்காலத்துல கஷ்டப்படுறதை விட இப்ப அந்த பிள்ளைய கொஞ்சம் பழக்கப்படுத்துங்கோ, கஷ்டப்படுத்தி என்றாலும் மரக்கறிக்கு. என்னடா பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு பெரிய காரணம் பிள்ளை சாப்பிடாம போய் படுத்திருக்கிறது, சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது, பார்த்து கொண்டு இருக்கலாமே இருக்கு. 2 நாள் விட்டா 3ஆம் நாள் பிள்ளை சாப்பிடும். அத கொஞ்சம் அந்த மனநிலை பேரண்ட்ஸுக்கும் வர வேணும். நான் இதை பழக்கணும் என்ற பிள்ளைக்கு, என்னன்னா இது பிள்ளைய எதிர்காலத்திற்கு தேவைன்றது. அப்ப உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரிக்கு வந்தவர்களுக்கு பெரும்பாலான விடயங்கள்ல இந்த உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துறதும் எக்ஸசைஸ் செய்யறதும் மட்டும் உதவி செய்யாது. ஏனென்றால் நாங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவை ஒரு கட்டத்தை தாண்டினா பிறகு அவையில அந்த வெயிட்டுக்குரிய கண்ட்ரோல் அவையில பிரெயினால செய்ய இயலாத நிலைக்கு போகும். அதாவது முழுப்படியா ஹோமோனல் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப அவை எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் சில பேர் வீடுகள்ல களவெடுத்து கூடி சாப்பிடுவார்கள், சாப்பாடை கட் பண்ணினா. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த பிள்ளைக்கு போய் நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி பிரயோசனம் இல்லை, சாப்பாட்டை கட்டுப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி பிரயோசனம் இல்லை. அது அந்த பிள்ளைய உண்மையில மிக பாரதூரமா பனிஷ் பண்ணும், அந்த பிள்ளைக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். அந்த சந்தர்ப்பங்கள்ல மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகத்தான் வேணும். அப்ப மெடிக்கல் பார்த்தா நாங்க 2 வகையில வச்சிருக்கிறோம்.
இந்த டயட்டோ எங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதை தவிர மெடிக்கல் முறையில் அவைய ட்ரீட் பண்றதுக்கு ஒன்று சில மருந்து முறைகள் இப்ப வருகுது, அவைலபிளா இருக்கு, எங்களோட நாட்டிலேயும் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் பெரும்பாலும் அது இன்ஜெக்ஷன்ஸ். ஆனா அதோட விலை என்று பார்க்க போனால் எங்களோட நாட்டுல மிக அதிகம். அப்ப அப்படி இன்ஜெக்ஷன் முறைகள்ல வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழிபாடுகள் இருக்கு. ஆனா அது எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் எடுப்பார்கள் என்றது ஒரு கேள்விக்குரிய. வெளிநாடுகள்ல அவை கொடுக்க தொடங்கினா தொடர்ச்சியாக இன்ஜெக்ஷன் நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய முறையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா அதோட காஸ்ட் தான் ஒரு பிரச்சனை. அது எவ்வளவு தூரம் அவைகளுக்கு அஃபோர்ட் பண்ணலாம்ன்றது. ஏன்னா லட்சக்கணக்கா முடியும் ஒரு மாசத்துக்குரிய மருந்து மட்டும். இரண்டாவது முறை ஆபரேஷன் மூலம் அவர்களுடைய பாரத்தை குறைக்கலாம். அந்த ஆபரேஷன்ல நாங்க செய்ய போற விடயம் அவையோட ஹோமோனாலதான் இந்த இம்பேலன்ஸ் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு பிறகு போனா பிறகு அவையோட சாப்பாடு பசிவார ஹோமோனும் இந்த போதுமன்ற ஹோமோன்லயும் ஏற்படுற மாற்றங்கள். இப்ப நாங்க அந்த ஹோமோன்களை வெளியில எடுப்போம். சர்ஜரி செய்து அது ஹோமோன் சுரப்புகளோட சேர்த்து அந்த இறப்பை இந்த பாகத்தை வெளியில எடுக்கும் போது அவர்களோட பாடி வெயிட் குறையும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு பசி வராது. அதன் பிறகு வெயிட் குறையும். அதால பக்க விளைவுகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குமா? சில பக்க விளைவுகள் இருக்குது. ஆனா எல்லா விடயத்திலையும் பக்க விளைவா அந்த கிடைக்க போற பெனிஃபிட் டெஃபினிட்லி கூடுதலா வரும். நிறைய பேர் செய்திருக்கணும். அதுல பெரும்பாலான ஆட்களுக்கு அந்த டிப்ரெஷன், மூச்சு திணறல் சம்பந்தமான பிரச்சனைகள், நீரிழிவு இல்லாமலே போயிருக்கு. அப்படி நிறைய நோய்களை குணப்படுத்தும். அப்ப வெயிட் குறைக்கிறதுன்றது மட்டும் நிறைய நோய்களை குணப்படுத்தும். அதாவது வெயிட்டால ஒருவர் இப்ப அம்மா அப்பாவுக்கு 60 வயசுல வந்த டயபிட்டிஸ் பிள்ளைக்கு இப்ப 25 வயசுல வருதுன்னா அது அந்த வெயிட்டாலேண்டா அந்த வெயிட்டை அவர் பழைய நிலைக்கு கொண்டு போவாரா இருந்தா அந்த நீரிழிவு இல்லாம பண்ணலாம், 100% இல்லாம பண்ணலாம், அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணலாம். இது மாதிரியான அறிவுரைகள் அதை ஒவ்வொரு ஆட்களுக்கு பொருத்தமான அறிவுரைகளை அவைக்கு கொடுக்க வேண்டி வரும். சின்ன பிள்ளைகள் ஓரளவுக்கு இப்பதான் அவையோட வெயிட் தாண்டுது என்று சொன்ன அவையோட இருக்க வேண்டிய பிஎம்ஐயை விட்டு கொஞ்சம் இப்பதான் அவையோட வெயிட் அந்த இடத்துல நாங்க பிடிக்க வேணும். நாங்க செய்யற பிள்ளை அவை ஒபிசிட்டிக்குள்ள போக தொடங்கியக்க அவைய நாங்க பிடிக்கிறதுல நல்ல ஒபீஸ் ஆகினா பிறகு சர்ஜரி இல்லாட்டி இன்ஜெக்ஷனுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பத்துல வந்திருந்து யோசிச்சு எங்களால பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வர இயலாது, சர்ஜரிக்கு தான் போக வேணும். ஆனா அந்த ஆரம்ப கட்டத்துல நாங்க அவைய கேட்ச் பண்ணுவோமாக இருந்தால் சில மாற்றங்களால அவைய பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். அட்வைஸ் பண்ணலாம், நிறைய தண்ணி குடியுங்க, சாப்பிட முதல் தண்ணி குடியுங்க, தண்ணி வயிற்ற நிரப்பிட்டு பிறகு சாப்பிடுங்க, சாப்பிடுற அளவு ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்படி சில சின்ன அட்வைஸ்களால நிறைய வித்தியாசங்கள் ஏற்படுத்தலாம். டாக்டர், இப்ப இந்த உடற்பருமன் அதிகரிப்பு நாட்டுல கூட அதிகரித்தது, உலகளாவிய ரீதியில அதிகரித்தது. அப்ப இதை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு பங்களிப்பு யாருடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூறினா நல்லா இருக்கும். ஒவ்வொரு லெவலிலையும் பங்களிப்பு இருக்க வேணும். நான் கூடுதலா டார்கெட் பண்றேன்னா சின்ன பிள்ளைகள்ல ஸ்கூல் லெவல்ல இருக்கிறத கட்டுப்படுத்த வேணும்ன்றதுதான் எனக்குரிய. ஏன்னா இது ஆரம்பிக்க கட்டுப்படுத்துறது இலகு, எங்களுக்கும் இலகு, அனைவருக்கும் இலகு. அப்ப அந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு அது சம்பந்தமான நாலேஜ் கட்டாயமா இருக்கணும். முக்கியமா இந்த கிளாஸஸுக்காக ரஷ் பண்ணி காலம்ப பிள்ளைகளை படிப்பிக்க அனுப்பணும், டியூஷனுக்கு அனுப்ப வேணும் என்று ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி பேக்கரி சாப்பாடை வாங்கி பேக்குக்குள்ள நிறைய பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டை கூடி போற இல்லை, அந்த ஸ்கூல் வாசல்ல வச்சு ஏதாவது ஒரு சாப்பாட்டை வாயில திணிச்சிட்டு கொண்டு அப்படியே டியூஷனுக்கு விடுற ஒரு சிஸ்டம் எங்களோட நாட்டுல இப்ப வந்துட்டுது. முந்தி அது அப்படியான சிஸ்டம்ஸ் இருக்கல. இப்ப ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல அவ்வளவு ஓர் பிரச்சனைக்காக கூடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதிர்கொள்ளல எங்களோட நாடு. இப்ப எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரு ரஷ்ஷான லைஃப் ஒன்று இருக்கு. அது மாற்றத்துக்கு வர வேணும். பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்குரிய நேரம் கொடுக்கப்பட வேணும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு டைம் இருக்க வேணும், விளையாடணும். இந்த அளவு டைமும் வெளியில இறங்கி ஓடி ஆடி விளையாடணும். பேரண்ட்ஸ்ல மனநிலையில அந்த மாற்றம் வரணும். இதற்கு அரசாங்கத்தின் பங்களிப்பும் கட்டாயம் தேவையாயிருக்கணும். சமூகத்துல டியூஷனை கட் பண்ணி அவை விளையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தால்தான் அவர்கள் நாட்டில் அதற்கான சட்டமும் வந்தது. PhDஸ்ல வைக்க கூடாது. பட் அப்படி இருந்தும் கணக்கு இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அந்த ரிமோட் கிளாஸஸ் மாதிரி அப்படியானதுகள் எல்லாம் தாராளமா ஆன்லைன் கிளாஸஸ் வச்சா யாருக்கும் கட்டுப்படுத்தே அந்த மாதிரியான ஒரு வியாபார நோக்கத்துக்குள்ள போய்கொண்டிருக்குது. உண்மையில பெற்றாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் படிப்பிக்காட்டிக்கு எந்த பிள்ளை குறைஞ்சிரும் என்ற பயம் அத்தனை பேரண்ட்ஸுக்கு மத்தியிலையும் வந்துட்டுது. ஸ்கூல்ல பிள்ளை 6 மணித்தியாலும் செலவழிக்குது. அந்த 6 மணித்தியாலும் பிள்ளை படிச்சா அதை தாண்டி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சொல்லலாம் நாங்கள் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் படிப்பிக்க
சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டு 5க்குட்பட்ட பிள்ளைகளுக்கு அடிஷனலா ஒரு படிப்பிப்புன்றது தேவையில்லை. சரியா அந்த 6 மணித்தியாலம் ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்கலாம், அடிஷனலான படிப்பிப்பு தேவையில்லை. உண்மை அது விளையாட வேணும். அதுல மூல வளர்ச்சி அதுலதான் வரப்போகுது. அப்ப அந்த வாழ்க்கை முறை மாற வேணும், அரசாங்கத்தாலையும் அது கொடுக்கப்பட வேணும். அதை தவிர ஸ்கூல்ஸ்ல இந்த நடைமுறைகளை மாற்றுன்றது எங்களோட சமூகம், ஸ்கூல்ஸுக்குரிய அதிகார சபைகள் அரசாங்கத்தால கொடுக்கப்பட வேணும். ஸ்கூல்ஸ்ல நிறைய விளையாட்டு ஆக்டிவிட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சில பாடசாலைகள்ல இருக்கு, சில பாடசாலைகள்ல இன்னும் அது இல்லை. கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஏதாவது ஒரு விளையாட்டுல பங்கு பெற்ற வேணும். அப்படியா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் முறைகள், சாப்பாட்டு கேண்டீன் முறைகளை மாற்றுறது, இப்படியான விடயங்கள்ல கூடுதலா ஒவ்வொருத்த பங்களிப்பும் இதுல இருக்கு. நான் சொல்லிருக்கேன், தனியே இது பேரண்ட்ஸா இல்ல அரசாங்கம் தனித்தனியா தொழிற்பட்டு இயலாது. ஒவ்வொருத்தரும் மனம் வைக்கணும், இதை நாங்க எங்கட ஹெல்தி லைஃப்ன்றது நாங்க எப்படி டிசைட் பண்ண போறோம்ன்றது. ஆகவே நீங்க இப்ப டாக்டர் அவர்கள் கூறுகிற தனிநபர், சமூகம், அரசாங்கம் சார்ந்து இதற்கு தொழிற்பட்டால் மட்டுமே இந்த உடற்பருமன் என்பதனை கட்டுப்படுத்தலாம் என்று கூறுகின்றார். இவர் இந்த உடற்பருமனைக்கான காரணங்கள், இதனை தடுக்கின்ற முறைகள் எவ்வாறு மிகவும் சிறப்பாக கூறியுள்ளார். இந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளவு வேலைப்பளு மத்தியில் இன்று சமூகம் ஹெல்த் நேயர்களுக்காக வந்து ஆலோசனைகள், ஒபேசிட்டியால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கும் ஆலோசனைகளை வழங்கியமைக்கு டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒழுங்கமைத்து தந்தமைக்காக நீர்ழிவு கழகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நான் சித்த மருத்துவர் ஆர் மணிவர்ணன். வணக்கம்.